பாவம். ரெண்டு, மூணு, நாலு. பாருங்க என்னப்பா, எப்ப பாரு மாடு அசை போடுற மாதிரி எதையாவது தின்னுகிட்டு இங்க வந்து நெல்ல அளந்து போடுறான். வாடா அளந்து போடுறா. 4 போட்டுருக்கு, 5 வந்து போடு. பொறுப்பு இல்லாத பையன். 5. வேலையை பாருங்க. டேய் மூட்டையை வண்டியில ஏற்றியாச்சா? ஏற்றியாச்சு. டேய் மாரிமுத்து வாடா போலாம். ராகு பாத்துட்டு வராங்கடா, மூட்டை எவனாவது உருவிடுவான். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏடா அது ஊழிடுற? சும்மாதான்ப்பா. ஏடா அது இன்னொரு ஊழ சுத்தம் கேக்குது? இது எதிரொலிப்பா. வண்டியை நிறுத்திவிடு. யாரா நீங்க? யார் என்று கேட்டாய்? நாங்கள் காலாந்தேவி ஆட்கள். காலாந்தேவியா? யாரா அது காலாந்தேவி? அதான்ப்பா பூலாந்தேவி தங்கச்சி. அம்மா இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? மரியாதையா ஒரு மூட்டை நெல் கொடு. அதோட அது கணக்க ஒரு மூட்டை. எங்களுக்கு இப்போதைக்கு இது போதும். மரியாதையை இறக்கி போடு. தரலையா? என்னடா அது குட்டிலாய் மாதிரி குறைக்கிறாங்க. அதான்ப்பா சண்டைக்கு தயாராயிட்டாங்க எல்லாம். தயாராயிட்டாங்களா? உடனே குச்ச. உடனே பாப்பா நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பா நீங்க உடனே போய் போல பாரு. அப்ப நான் பாக்குறேன். அடிச்சுடாத வலிக்குண்டா. ஏய் விட்றா, வேணாண்டா. ஓடிச்சு விட ஓடியாங்க. ஏய் ஏய் விட்றா. நெஞ்சுல விடுடா டேய். ஒண்ணு செய்யாதீங்க, விட்டுடுங்கடா. வலிக்குடா டேய். டேய் 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 அடிக்காதீங்கடா. அடிக்காதீங்கடா டேய். அடிக்காதீங்க. விட்றா. விட்றா டேய். பாப்பா விடுங்க பா. பா வேணா பாப்பா. டேய் விடுங்கடா. விடுடா விடுங்கடா. விடுடா விடுங்க. சண்டைக்கு வரீங்க சண்டைக்கு. மரியாதையா ஒரு மூட்டை நெல் எடுத்து கீழே போடு. அப்பா கொடுத்துட்டு போயிடுப்பா. உன் மகனோட ஒரு மூட்டை நெல்லா பெருசு. நெல்லை கொடுத்துட்டு மரியாதையா வண்டி ஓட்டி வீடு போய் சேரு. வாங்கடா வாங்க, எடுத்துட்டு போங்கடா. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. இங்க பாரு, இந்த நெல்லு மூட்டை எங்க எல்லாம் போய் சேர்ற வரைக்கும் பையனை காவலுக்கு அனுப்பு. ராத்திரி 10:30 மணிக்கு பத்திரமா அனுப்பி வைக்க. இதுல கராறு வேறையா? இங்க நடந்தது வெளியில தெரியக்கூடாது. அப்படி பஞ்சாயத்திலயோ போலீஸ்லயோ போய் சொன்னீங்கன்னா இந்த முண்டத்தோட முண்டன்னா வரும். வா 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 வா. சண்டை போட்டு உடம்புலாம் ஒரே வலிக்குதுடா. கொஞ்சம் உடம்பு தேத்தணும். என்ன சொல்ற? உடம்பு சேர்த்தணும். என்ன சார் சாப்பிடுறீங்க? சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. வாயா முட்டை போண்டா கொண்டா. சிக்கன் பிரியாணி. சார் ஒரு சமாச்சாரம். வெறும் பரோட்டா தான் இருக்கு. வசதி எப்படி? என்னையா கடை இது? பெரிய கடை இருக்கிறது தானே சார் சொல்லுவாங்க. சரி சரி இருக்கிறத கொண்டா. எங்களுக்கு சினிமாவுக்கு நேரமாச்சு. பரோட்டா வடை மாதிரி இருக்குடா. சாம்பார் கேட்றா. டேய் சீக்கிரமா சாப்பிடுங்கடா. சினிமாக்கு நேரமாச்சு. சினிமா பார்த்துட்டு எங்க அப்பா தூங்குன பிறகு ஊடு போய் சேரணும். எங்க பிள்ளைய கொள்ளக்காரங்கிட்ட பறி கொடுத்துட்டு இப்படி குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறீங்களே, போய் போலீஸ்ல புகார் பண்ணி பிள்ளைய கூட்டிட்டு வரக்கூடாதா? யாருடி விவரம் கட்டவளா இருக்கிற? எனக்கு மட்டும் அந்த கவலை இல்லையா? என்ன அந்த கொள்ளக்காரனுங்க என்ன சொன்னானுங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? போலீஸ்ல புகார் பண்ணா உன் பையனோட முண்டே வந்து சேரும்னு சொன்னானுங்க. அவன் ஏற்கனவே முண்டம். புகார் பண்ணா பாதியத்தை அனுப்புவானுங்க. ஐயா வணக்கம் ஐயா. என்ன ஒரு மாதிரி கவலையா உட்காந்துருக்கீங்க? பையன் வெளியில போனா காணுமேனு உட்கார்ந்து இருக்கிறேன். தம்பியா? தம்பி அந்த மாங்காத்தால என்ன 2 பேரும் ஹோட்டல்ல பார்த்தேன்ல. 4 பேரோட? ஆமா. நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன்யா. ஆமா நீ எங்க வந்த? நாளைக்கு நம்ம ஊர்ல ஒரு பஞ்சாயத்து. உங்க கையால வந்து முடிச்சு வைக்கணும். என் கையாலியா? ஆமா. முடிச்சிரும். வராங்க ஐயா. மாரிமுத்து, ஏ ராசா, அந்த கொள்ளக்காரங்கிட்ட இருந்து நீ எப்படிடா தப்பிச்ச? தப்பிச்சு வந்தனா? இவங்க இல்லன்னா நான் தப்பிச்சே இருக்க முடியாதுமா. இவங்க தான் என்ன மீட்டு கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுமா. அப்பா நீங்களே நல்லா இருக்கணும். அது நீங்க ஒண்ணு. மாரிமுத்து எங்க ஃப்ரெண்டு. அவரை கொள்ளக்காரன் பிடிச்சிருந்து போயிட்டா நாங்க பாத்துட்டு சும்மா இருப்போமா? உங்க அடி நடிச்சு காப்பாத்தி கூட்டு வந்துட்டோம்.
அதனால உங்க பிட்டாடி எங்க பிட்டாடி இல்ல போரதுல அடி. ஏண்டா மாங்காய் தலையா, என்னடி அடிச்ச? வெள்ளக்காரனை கூட்டிட்டு போய் உங்களுக்கு காபி டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கடா, வைக்க போயிருடா. ஏண்டா நம்ம வீட்டு பொருளையே திருடி விற்க ஆரம்பிச்சிட்டியா? அறிவு வெட்ட முண்டா. என்னடா இது கிராப்பு காதெல்லாம் மறைச்சுக்கிட்டு ரவுடி பயலாடா நீ? போங்கப்பா, இப்பெல்லாம் இதான்ப்பா ஃபேஷன். பேஷன் பேசாடா. இந்த பையலுக்கு ராத்திரி நீ சோறு போடாத. ஏதோ நம்ம மாதிரியே அழகா சிவப்பா இருக்கிறானே, நம்ம விட ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நான் பாக்குறேன். நீ இந்த மாதிரி தெரிஞ்சா அவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பா? இனிமே இப்படி செய்ய மாட்டாங்க. ஏண்டா? ஆமாமா. என்ன சொல்றா? ஆமாப்பா. சரி சரி, இன்னைக்கு ராத்திரி களத்து மேட்ல போய் காவலுக்கு படுத்துக்கோ. அங்க வைக்க போறலாம் திருடு போயிட்டு இருக்காம்டா. ஒரு பிரி திருடு போனாலும் சரி கொளுத்தி விட கொளுத்தி. ஆமா, அவன் சாப்பிட்டுட்டு போட்டுங்க. சரி சரி, எனக்கும் சேர்த்து சோற போடு. வாடா. போடா. என்னடா சீட்டை வச்சுட்டு முடிச்சிட்டு இருக்க, இன்னுமா முடியல? எப்பவும் முடிய வேண்டிய கைடு அது. ஒரு ராணி மட்டும் சிக்கி இருந்தா அடி கொளுத்தி புடுவ கொளுத்தி. சார், டைம் என்னாச்சு? 50 ரூபாய். என்னப்பா டைம் கேட்டா 50 ரூபாங்கிற? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகும் சார். எப்போ வேணாலும் டைம் பாத்துங்க சார். 50 ரூபாய்.
போடுமா? ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கு சார். 50 ரூபாய். விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழமுகத்தோனே ஞால முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. குருடனா இருந்தாலும் நல்லாவே பாடுறான் அவன். இதெல்லாம் சும்மா காசு பறிக்கிற வேலைப்பா. இப்படிதான் ஒருத்த மூவ்மெண்ட்ல கூட மாதிரி இருந்தான். அவனை போட்டு எல்லாம் தர்மடி அடிச்சான். கூட மாதிரி நடிச்சான். அதெல்லாம் இல்லைங்க, இவங்க விட்டாதானே நான் எழுந்திருக்கேன். கொஞ்சம் விட சொல்லுங்க. தேவி எழுந்துருமா? மெதுவா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க. தேவி, உன்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்யூ. பரவாயில்லைங்க. வரேங்க. ஏய், செப்பு சட்டை. தேங்க்யூ வெரி மச். பை பை. திரும்புங்க. மூச்சை இழுத்து விடுங்க. ஓ காட், ஹார்ட்டே துடிக்கலையே. இந்த கேஸ் பழைக்கிறது கஷ்டம்தான். சரி, இப்ப டாக்டர் அங்கிள் உனக்கு ஹார்ட் இருக்கான்னு பாக்கட்டுமா? இருக்கே. எங்க கூட பாக்கலாம். இருக்கா? இருக்கு. You have beautiful heart. Thank you. நல்ல வேளை, தேவிக்கு எங்கேயும் அடிபடல. பயப்படாதீங்க. தேவி இப்படி புத்தி சோதனை இல்லாம இருந்தா அவளுக்கு எப்படி டாக்டர் கல்யாணம் காட்சி பண்ணி வச்சு கண்குளிர பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட மனோநிலையில இருக்கிறவங்க கல்யாணம் ஆனா குணமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் தேவியை டெஸ்ட் பண்ண சைக்காட்ரிஸ்டும் அப்படிதானே சொன்னாரு? ஆமா ஆமா, திடீர்னு இப்படி கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிடுறா. மத்த நேரத்துல சாதாரணமா தான் இருக்கா. அவளுக்கு எந்த நேரத்துல இந்த கிறுக்குத்தனம் வரும்னு சொல்லவே முடியல டாக்டர். கார் விபத்துக்கு அப்புறம் தானே அப்படி இருக்கு? ஆமா டாக்டர். தேவியை வாட்ச் பண்ணி பார்த்தது இல்ல. சந்தோஷமோ துக்கமோ அதிகமாகும் போதுதான் அவ இப்படி அசக பிசகா நடந்துக்கிறான். அதுக்காக பயந்துகிட்டு அவளை வீட்டுல வச்சு புட்டிட்டு கூடாது. அப்படி செஞ்சா அவ மனநிலை அதிகமா பாதிக்கப்படும். அவ இஷ்டத்துக்கு விட்டுடுங்க. அவ விரும்புற இடத்துக்கு போட்டும் வரட்டும். அவளுக்கு துணைக்காக தான் நான் நர்ஸ கூடவே விட்டு வச்சிருக்கேன். அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. காலப்போக்கில எல்லாம் சரியா போயிடும். நர்ஸ். எஸ் டாக்டர். தேவி எங்கம்மா? இங்கதான் இருந்த டாக்டர். தேவி, தேவி. ஆமா. ஐயோ அம்மா. ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங். கால் அடிபட்டிருக்கா? இங்க வலிக்குதா? ஐயோ ஐயோ கால போட்டு ஓடிச்சாதம்மா. நான் காலம் கிட்டே இல்ல. ஏன் கத்துற? கால போட்டு அமக்காதம்மா. ஐயோ 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 அமைக்க விடுறேன்னு சொல்லிட்டேன்ல. ஐயோ கொஞ்சம் பட காலம்மா. ஐயோ வலிக்குது. ஐயோ 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 டாக்டர். ஐயோ டாக்டர்.
வலிக்குதே. வா, 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 வா. வேணாம், இந்த கண்டிஷன்ல இருக்கிற பொண்ணு நீங்க அடிச்சிட்டு போடாது. நம்ம பொண்ணு நமக்கு செல்லமா இருப்பா டாக்டர். ஆனா அந்த ஆள் எவ்வளவு வேதனைப்படுறாரு. அந்த ஆத்திரத்துல தான் அடிச்சிட்டேன். அவ குழந்தை வேணும்னா செஞ்சா, தெரியாம தானே செஞ்சா, சமாதானப்படுத்துங்க சார். அழாதம்மா, அழாத. உங்க அப்பா தெரியாம தானே அடிச்சாரு. அழாதம்மா. அவ கால பாடுறா. வேளாங்கு மீன் மாதிரி இருக்கா. ஏய், அவ கழுத்த பாத்தியா? ஹரா மீன் மாதிரி. எனக்கு தாண்டா ஒண்ணுமே தெரியல. ஏண்டா பொம்பளை குளிக்கிற வேடிக்கை பாக்குறீங்க? என்ன மாதிரி ஆம்பளை பசங்களை கை நீட்டு அடிக்கிற? எழுந்துடா. என்ன யாரு நினைச்ச? இந்த மீனாட்சினா இந்த வட்டாரமே நடுங்குண்டா. ஏன் இத கூட இந்த சுண்டு விரல கூட அசைக்க ஆளே இல்லடா. நாயே கழுத்துல வரல. ஐயா ஐயா புச்சா புடிச்சிட்டு வந்து சாமியா, இப்பதான் புடிச்சிட்டு வந்தேன். இன்னமா காலங்காத்தால பேரம் பேசிக்கிட்டு இருக்கிற? 10 பைசாவை குறைச்சின்னு தான் கூட நான் என்ன ஒரு பீடியை கம்மி பண்ணிக்கிறேன். ஏண்டி கழுத, தினமும் மீன் குழம்பே வச்சுக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு மச்சான் ஒரு 250 மில்லி அடிக்க போறாங்க. கும்முன்னு இருக்கல்ல, கறி குழம்பு வைமே. ஆமா, வியாபாரம் பண்ணி கீச்ச கறி குழம்பு கேக்குதாக்கும். கறி குழம்பு சும்மா இருக்க, கைவாயம் வெட்டின்னு தானே இருக்கிறேன். பேஜார் பண்ணி நிக்கிறியப்பா. என்ன மீனாட்சி லேட்டா வந்துக்கு நிக்கிற? ஆமையா, லேட்டா புடிச்சு. பாப்பல மீனாட்சி குந்து. என்ன பிள்ளை, டீ சாப்பிடுறியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? ஏம்பா மீனை வெட்டுனா பொம்பளை பார்த்தா பல்ல கட்டிட்டு இருக்க? கம்முன்னுப்பா, நம்மாளு. நம்மால யோ, யாரியா நீ நம்மாளுங்கிற? பேஜார்படுத்தாத, கஷ்டப்படுத்தாத, நக்கல் பண்றாங்க. ஆமா, சரக்கெல்லாம் அப்படியே இருக்குது, வியாபாரம் இல்லையா? ஆமா மச்சான், போனோம். வெயில் வேற கொளுத்துது. தெரு வியாபாரத்துக்கு போவாதுன்னு சொன்னா கேட்டுக்கிறேன். நீ எப்ப பார்த்தாலும் தெருவிலேயே வியாபாரம் பண்ணினுக்கிற. இந்த துட்டு எடுப்பா. பாத்தியா, கை நிறைய துட்டு சம்பாதிச்சுக்கிறேன். ராசாத்தி மாதிரி வீட்டுல உட்காந்து துண்ண வேண்டித்தானே. அத்தை விட்டுட்டு தெரு தெருவா அலையிறிய வெயில்ல. இது என் கழுத்துல ஒரு மஞ்ச கைத்தை கட்டின அப்புறம் பேச வேண்டிய பேச்சு. அவ்வளவு தானே? இப்ப சொல்லு, எப்ப தாலி கட்டணும்? நான் தயாராகிறேன். தம்பி செத்து 1 வருஷம் கூட கழியல. மீன் பிடிக்க போன புள்ளைய யமன் பிடிச்சிட்டு போயிட்டான். அந்த கவலையே மனசுல இருந்து இன்னும் போகல. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஆமா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் 5 நம்பர் சாராய கடையாண்டே கிடக்குறியாம? குடிச்சு குடிச்சு குடல் கெட்டு போகுது. சரி சரி, வேலை கவனி, நான் வரேன். தேவி, பாத்தியா? இத கோன் ஐஸ். கோணையா இருக்குல்ல? ஐயா, கொஞ்சம் இரு, வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹாய், நீங்களா? நல்லா இருக்கு. நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுவேனே. அப்ப சாப்பிடுங்க. என்னங்க எடுத்துக்கிட்டீங்க? இல்ல, புருஷ எச்சில தான் பொண்டாட்டி சாப்பிடணும், பொண்டாட்டி எச்சில தான் புருஷன் சாப்பிடணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. நான் தான் அதை எச்ச பண்ணிட்டேனே. பரவாயில்ல, கொடுங்க, நான் சாப்பிடுறேன். தேவி, இங்க வா. ஆமா, அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அன்னைக்கு என்ன குதிரையில இருந்து காப்பாத்துல அந்த ஆளுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தேன். ஏன் கொடுத்த? நல்லாவே இல்ல, வாந்தி வர மாதிரி இருந்தது, அதான் கொடுத்தேன். நான் உன்னை காதலிக்கிறேன்,
நீ என்னை விரும்புகிறாயா? மயிலாப்பூர் பக்கம் மயில கண்டேனே, கீழ்பாக்கம் பக்கம் கிளிய கண்டேனே. மயிலாப்பூர் பக்கம் மயில கண்டேனே, கீழ்பாக்கம் பக்கம் கிளிய கண்டேனே. அத கண்டுபிடிக்க இந்த நெஞ்சு துடிக்க ரெண்டு ரெக்க கட்டி பறந்தேனே. மயிலாப்பூர் பக்கம் மயில கண்டேனே, கீழ்பாக்கம் பக்கம் கிளிய கண்டேனே. திருவிக்கா பூங்கா ஓரம் நீ என்ன பார்த்த நேரம் ஏதேதோ ஆகி போச்சம்மா. அதை விடு கண்ணான காதல் கள்ளி ஒம்பேர சொல்லி சொல்லி எம்பேரை மறந்து போச்சம்மா. அதை விடு தேடி திரிகிறேன் தெருவின் ஓரமா. தெரைய விலைக்கு நீ திறந்து பாரம்மா. சிங்கார குயிலே சோடி இங்கே, சிங்கார குயிலே சோடி இங்கே. அடையாளம் சொல்லு உன் கூடி எங்கே. மயிலாப்பூர் பக்கம் மயில கண்டேனே, கீழ்பாக்கம் பக்கம் கிளிய கண்டேனே. அத கண்டுபிடிக்க இந்த நெஞ்சு துடிக்க ரெண்டு ரெக்க கட்டி பறந்தேனே. இன்னைக்கே ஒன்ன கண்டு 300 முத்தம் வைப்பேன். எண்ணிக்க எண்ணி சொல்லம்மா. ரகசியம் பொன்னான நேரம் பார்த்து கையோடு கைய சேர்த்து ஊர்கோல நாமும் போகலாம். அதுல நான் அதிசயம் உருகி பாடுறேன், உனக்கு கேட்குமா? தெரிஞ்ச தாமர திரும்பி பார்க்குமா? செந்தாழம் பூவே ஒரு சேதி கேளு, செந்தாழம் பூவே ஒரு சேதி கேளு. கல்யாணம் கட்ட ஒரு தேதி கூறு. மயிலாப்பூர் பக்கம் மயில கண்டேனே, கீழ்பாக்கம் பக்கம் கிளிய கண்டேனே. அத கண்டுபிடிக்க இந்த நெஞ்சு துடிக்க ரெண்டு ரெக்க கட்டி பறந்தேனே. மயிலாப்பூர் பக்கம் மயில கண்டேனே, கீழ்பாக்கம் பக்கம் கிளிய கண்டேனே. ஊரு முழுக்க ஒரே கார திருட்டு, ஆனா ஒரு வயலை கண்டுபிடிக்க முடியல. அண்ணே அங்க பாத்தியா? இவ மொழியே காரு தேடுற மொழிதான். ஒரே அமுக்கு, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும். தேவி தேவி
யாரா நீ? மாடக்குளம் மாரிமுத்து. மாடக்குளம் மாரிமுத்துக்கு மெட்ராஸ்ல என்னடா வேலை? எத்தனை நாள் இந்த வேலை நடக்குது? எந்த வேலை சார்? காருக்கு முன்னால நின்னுகிட்டு கண்ண உருட்டினே அந்த வேலை. அதுவா, இப்பதான் கொஞ்ச நாளா. சார், என்ன தைரியம் இருந்தா உங்க முன்னாலே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான். டேய், யார் தெரியுமா? இந்த அமுக்குப்படி ஐயாசாமி பேரை கேட்டா சிட்டியில் இருக்கிற பிளேடு, பிட் பாக்கெட், சப்பி, சாராயம் எல்லாம் பயந்து ஓடிடுவானுங்க. மரியாதையா பதில் சொல்லு. எத்தனை கார திருண்ண? காரா திருடனா? என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னா இப்பதான் கொஞ்ச நாளான்னு சொன்னியே, அதோட அர்த்தம் என்ன? அதுவா, மாட்டிக்கிட்டான். யோ, பய மாட்டிக்கிட்டான். அமுக்குப்படி ஐயாசாமி கிட்ட பய வசமா மாட்டிக்கிட்டாயா. விட்டாதீங்க சார். வீட்டுக்கு சார் லட்டிய சொல்லு, இல்லன்னா முட்டையை பேத்துருவேன். சொல்லு சார். கார்ல போச்சே அந்த பொண்ணு, அந்த பொண்ணு நான் லவ் பண்றேன் சார். கொஞ்ச நாளா அததான் சொன்னேன். நீ என்ன பண்ணி வைக்கிற? குணச்சு வச்சு போட்டுட்டேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். ஆமா, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா? தெரியாது சார். ஆமா, அந்த பொண்ணோட பேர் என்ன? தெரியாது சார். வீடு எங்க இருக்கு? தெரியாது சார். ஆனா பொண்ணா? தெரியாது சார். ஏயா காதலிச்ச? தெரியாது சார். ஏண்டா ஆனா பொண்ணான்னு தெரியாம கூட ஏண்டா காதலிக்கிறீங்க? ஏதாவது கேஸ் பிடிக்கலன்னா சுத்த லூசு கேஸா இருக்கும் போல இருக்க. போய் சொல்லடா. நான் வரேன் சார். போடா. நான் வரேன் சார். போயா. வேணுமா? சார் எனக்கு கொடுங்க சார். இந்தா. எனக்கு சார். இந்த சாப்பிடு போட்டு. சார், எனக்கு ஒரு துண்டு சார். ஏய், சும்மா அன்னைக்கு பீச்ல கூட வேஷம் போட்டு பானவன் தானே நீ? பட்டே கில்லடிமா நீ. ஆமா, அதனால வருமானம் உள்ள தொழிலாச்சு. அதை விட்டு எங்க வந்த? எனக்கு அதை செய்ய பிடிக்கல சார். நான் நல்ல குடும்பத்துல பிறந்தேன் சார். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா துண்டு துண்டா வெட்டி கடல்ல போட்டுருவார் சார். எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. வேலையா? மச்சி, அந்த பாக்கெட்ல வச்சிருந்த வேலை அதை எடுத்து அம்மி கொடுடா. நாங்களே வேலை வெட்டிலாம் சும்மா இருக்கோம், இவருக்கு வேலை வேணுமா? அந்த ராட்சசி வராடா, வாடா போயிடலாம். ஏய், திமிரு பிடிச்சல வெறுப்பேத்தலாமா? எப்படி மாமு? இதுவா சொல்லு. ஏய், நீ தான் நல்லா பாட்டு பாடுவிய. நான் சொல்ற பாட்டை பாடுறியா? உனக்கு சாப்பாடே வாங்கி தரோம். உனக்கு ஆத்தா பாட்டு பாட தெரியுமா? பாடவா? பாடு பார்க்கலாம். ஆத்தா மகமாயி ஆயிரம். மித்ரா, இது யாரா பாட சொன்னது? ஆத்தா ஆத்தோரமா வாரியா பாடு. அது எனக்கு தெரியுமே. பாடு பார்க்கலாம். ஆத்தா ஆத்தோரமா பாரியா, நாம் பார்த்தா பார்க்காமலே போறியா, அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லை, அள்ளிக்கலாவா புள்ளை. உனக்கு மீச கூட சரியா முளைக்கல, அள்ளிக்கலாம் வா பிள்ளையா. அள்ளிக்க. ஏண்டா ஆத்தா ஆத்தோரமா கூப்பிடுற? நீ அந்த பொறிக்க பசங்களோட சேர்ந்தவன் தானே? நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை கிண்டல் பண்ணி பாடலைங்க. நான் கிராமத்துல இருந்து வந்தவன். 2 நாளா பட்னி பசிக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த ஆளுங்க இந்த பாட்டை நிறுத்தாம பாடினா உனக்கு சாப்பாடு போடுறேன்னு சொன்னாங்க. புரிஞ்சுக்காம அடிச்சிட்டீங்க. ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் போச்சுன்னா ஒரு பானை சோறு சாப்பிடணும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ரத்தத்துக்கு ரத்தமா போச்சு, ரத்தத்துக்கு சத்து, ரத்தம் பத்திக்குது. அப்படியா? ஏதோ தெரியாம அடிச்சிட்டேன். என் கூட வா. வேணாங்க, நீங்க அடிப்பீங்க. நான் தான் தெரியாம அடிச்சிட்டேன்னு சொல்றேன்ல, மன்னிச்சுக்க. என் கூட வா. வேலையை பாரு. இத போறாளுங்க பாரு. வாயா. நம்ம கபாலி மீன் வெட்டுற காசெல்லாம் மீத்து வச்சு, நம்ம கபாலி மீன் வெட்டுற காசெல்லாம் மீத்து வச்சு மீனாட்சி கட்டிக்கணும்னு கம்மல் முகுத்தி எல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு காத்துக்கு நிக்கிறாரு. இவ என்னடான்னா புச்சா ஒருத்தனை தள்ளிக்கணும் போறாள. கை மாறிடுச்சா? இந்த விஷயத்தை கபால்னு கபாலி கையில சொல்லிட வேண்டியதா? இந்த ரோதனை வானா கபாலி அப்பப்போ 100 மில்லி 200 மில்லின்னு ஓசியில சாராயம் வாங்கி குடுத்துக்கிட்டு அத்தை கெடுத்துக்காத சொல்லி விட்டு. ஆமா சுண்ணு. மீனாட்சி, என்னம்மா? தண்ணி எங்கடி வச்சிருக்க? இந்தாம்மா. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? மாடக்குளம் மாரிமுத்து. எம்மா நீனும் வாயில நுழையாது போல் இருக்க. நான் உன்னை மாடக்குளம்னே கூப்பிடுறேன். என்ன கம்முனு உட்காந்துருக்க துண்ணு? என்ன மாடக்குளம்? உங்க அப்பா அத்தாவை நினைச்சுக்கினியா? என்னடா ஒரு மீன்காரி கையில சோறு வாங்கி துன்றமேன்னு நினைச்சுக்கினியா? என்ன நீங்க அடிச்சதுல கைய தூக்க முடியல. பாவம்,
அப்ப நானே உருட்டி கொடுக்குறேன். இன்னும் யோசிக்கிறேன். இந்த முரட்டு ஜென்மம் இத்தனை அன்பா நடந்துக்குதேன்னா தம்பி, என் பொண்ணுக்கு இத அது ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை பாக்குறதுக்கு முரட்டுத்தனமா தெரிவா. ஆனா அவ மனசு நல்ல மனசு. அடுத்தவங்க கஷ்டப்படுறத அவ சகிச்சுக்க மாட்டா. உள்ளே குமார் சார் வந்திருக்கு சாப். என்ன குமார், எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். என்னடா திடீர்னு? தேவி, உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் புறப்பட்டு வந்துட்டேன். அங்கிள், எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வாங்கிட்டு வந்திருக்கேன். தேவி, இத பாரு. என்னது இது? வாக்மேன். என்ன மேம்? இது மினி டேப் ரெக்கார்டர். ஆ? காதுல மாட்டிக்கிட்டா பாட்டு கேட்கும். ஐ, இத கேள. எங்க? தேங்க் யூ. ஏண்டா, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஏற்கனவே உங்க அப்பாவுக்கு லிவர் கம்ப்ளைண்ட். குடிய நிறுத்த சொல்லு. உங்க அப்பா மாதிரி நீயும் குடிச்சு உடம்பு கெடுத்துக்காத. போ குமார், போய் குளிச்சு ரெஸ்ட் எடுத்துக்க. சரி. தேவிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்து கொடுத்துருக்கா? என் தம்பிக்கு தேவி மேல ரொம்ப பிரியுங்க. ஆமா ஆமா லட்சுமி, ஆ? தேவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா குணமாக சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. ம். குமாரும் தேவி கிட்ட ரொம்ப பிரியமா தான் இருக்கான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. எதுக்கும் தம்பியை கேட்டு பாக்குறேன். என்னது? தேவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஆமாண்டா, உங்க மாமா தான் கேட்க சொன்னாரு. என்னக்கா, சின்ன வயசுல இருந்து நான் தேவியோட பழகுறேன், எனக்கு அந்த மாதிரி எண்ணமே வந்தது இல்லக்கா. அதனால என்னடா, எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். கல்யாணமானா எல்லாம் சரியா போயிடும். இவ்வளவு சொத்தும் தேவியும் உனக்கு தான் சொந்தம் உங்க மாமா சொல்லுவாரு. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, சொத்தெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துருங்க, தேவிய வேற யாருக்கா கட்டி வச்சிருங்க. டேய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ ஜோக் அடிக்கிறியா? அப்ப நானும் சீரியஸாவே சொல்றேன், தேவிய கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னக்கா, அந்த ரூஸை கட்டிட்டு அவன் மாரடிக்கிறது? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல அந்த நர்ஸையும் கூட கூட்டிட்டு போய் வச்சுக்க முடியுமா? கல்யாணம் பண்ணி வச்சா தேவி குணமாயிடுவான்னு டாக்டர் சொல்றாரு. டேய், நீ கூட பிறந்த தம்பி, நீயே இப்படி சொன்னா அவளை வேற யார்டா கல்யாணம் பண்ணிப்பா? அதான் ஏன் தலையில கட்ட பாக்குறீங்களா? அந்த டாக்டருக்கும் வேற வேலை இல்ல, உன் புருஷனுக்கும் வேற வேலை இல்ல. கல்யாணம் ஆனா பைத்தியம் தெரியும், பைத்தியம் தெரிஞ்சாதான் கல்யாணம் ஆகும். இந்த கேஸ எவனாவது இழிச்ச வாயம் கிடைப்பான், அவன் தலையில கட்டுங்க. இதுக்கு நான் தானே கிடைச்சேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறாரு. அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். ஒழுங்கா பாப்பியா? நீங்க மட்டும் இந்த வேலையை வாங்கி கொடுங்க, அப்புறம் பாருங்க இந்த மாடக்குள்ள மாரிமுத்து எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறான்னு. என்ன இவன் நம்மளை பார்த்து இப்படி முறைக்கிறான்? ஒருவேளை வண்டியில கள்ளக்கடத்தல் பொருள் ஏதாவது வச்சிருப்பானோ? பீடி குடிச்சிட்டு பெட்ரோல் போடா, வண்டி பெட்ரோல் பங்க்ல பந்திக்கிட்டா பூஜை பாரு. அறிவு கட்டணும். என்ன முறைக்கிற? அடிச்சு பல்ல ஊத்துருவேன். ஒழுங்கா வேலை பாரு. 5 லிட்டர் போடப்பா. என்ன போட்டாச்சா? ஹாய் ஹாய். ஏய் தேவி, தேவி, தேவி. யா, இது தேவி வீடுதானே? ஏய், ஐயோ. ஆஹா ஆஹா ஆஹா.
சங்கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் நீதானே என் காதல் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் பாதம் உந்தன் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் வாசமான முல்லையோ வானவில்லின் பிள்ளையோ பூவில் நெய்த சேலையோ நடந்து வந்த சோலையோ உன் கண்ணில் நீலங்கள் நான் கண்டு நின்றேன் ஆகாயம் ரெண்டாக மண்ணீடு கண்டேன் காணாத கோலங்கள் என்றேன் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் பாடம் முந்தன் பாடம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம் நீளமான கண்களே நீண்டு வந்து தீண்டுதே பாவை பாதம் பார்க்கவே கூந்தலில் நீண்டதே ஒளி வந்து தீண்டாமல் உருவான சிற்பம் உன்னை நான் கண்டாலே உண்டாகும் வெப்பம் நீதானே ஆனந்த தெப்பம் கீதம் சங்கீதம் நீதானே காதல் வேதம் பாதம் பாதம் என்னோடு வந்தாலே போதும் எப்போதும் கீதம் சங்கீதம் நீதானே காதல் வேதம் ஏன் இப்படி விடுறாங்க? என்னமா அது? ஏன் இவ்வளவு கையை பிடிச்சு இழுத்துட்டு வர? ஏதாவது கலாட்டா பண்ணாளா? இல்ல சார், அன்னைக்கு பீச்ல ஒருத்தன் தேவியை குதிரையில இருந்து காப்பாத்தினார் சொன்னல, அவன் தேவியை லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கான்.